வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு இன்றைக்கி வாய்ஸ் கொடுக்கவே பிடிக்கல, வீடியோ போடக்கூட பிடிக்கல. அப்போ ஏன் போட்டேன், ஏன் கொடுக்குறேன்னு கேட்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் எது மேலேயும் ஆசைப்படவும் மாட்டேன், அடம் பிடிக்க மாட்டேன், கேட்க மாட்டேன். நான் ஒரு சின்ன விஷயத்து மேலே ஆசைப்பட்டேன், எனக்கே தெரியாமல். அது எனக்கு சரி விடுங்க, அது போனால் போயிட்டு போகுது. நம்ம விஷயத்துக்கு வருவோம். நான் நேற்று நைட்டு தான் ரீல்ஸ் பார்த்தேன். கர்நாடகாலான்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா வந்து அந்த சின்ன குழந்தைய போட்டு அவங்க டேக் கேர் பண்ணுறவங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அப்படி அடிக்கிறாங்க அந்த குழந்தைய. வெறித்தனமாக அடிக்கிறாங்க. ரொம்ப சின்ன குழந்த, அது பெண் குழந்த. அது குழந்தைங்கன்னு அடம் பிடிக்கத்தான் செய்வாங்க. அந்த வேலைக்கு வந்த உங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லைன்னா நீங்கள் அந்த வேலைக்கு வந்திருக்கக்கூடாது. அந்த குழந்தைய போட்டு என்ன அடி அடிக்கிறாங்க. அந்த பெற்றவங்க பார்த்தா எப்படி இருக்கும்? கஷ்டப்பட்டு பெற்றுக்கிறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலைக்கோசரம் வேலைக்கு போயே ஆகணும் பேரண்ட்ஸு. ஒருத்தங்களோட பாதுகாப்பில் விட்டுட்டு போகணும். அந்த குழந்தைய விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த அம்மா அந்த குழந்தைய என்னால் அது பார்க்கவே முடியல. ஆனால் நிறைய பேர் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நானும் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய பேர் அந்த வீடியோவும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வெறித்தனத்தை குழந்தைகிட்ட வாயிலா பூச்சிக்கிட்ட காட்டுறீங்களே, அந்த பெற்றவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துடுச்சு அதை பார்த்து. அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அடி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு ஐடி பையன் 2 வயசு குழந்தைய கெடுத்து அதை சாகடிச்சிட்டான். அவனை ஏன் வெளியில் விட்டாங்கன்னே எனக்கு தெரியல. எனக்கு வந்து என்ன இவங்களெல்லாம் என்ன சொல்லணுன்னே தெரியல. சின்ன பிள்ளைங்க கிட்ட போய் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொண்ணை ஒருத்தன் வெட்டிட்டானே, அவனை எப்படி ஜெயிலில் கரண்ட்டில் கை வச்சு இறந்து போனான்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி ஏன் இந்த பையனை பண்ணலைன்னு எனக்கு தெரியல. பேர் வந்து அவன் கொஞ்சம் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஒரு 2 நாளாக வேறு டென்ஷனில் இருக்கேன். இந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட போய் தயவுசெய்து உங்களோட வெறுப்பை காட்டாதீங்க. அவங்க பூமியில் வந்து பச்சை மண் அவங்க. அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு யார் பதில் சொல்வாங்கன்னு தெரியல. அந்த குழந்தை ஐசியூவில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த குழந்தை நல்லா ஆயிடணும். ஏன்னா அவங்க ரொம்ப அடித்தாங்க. நான் பார்த்தேன், நீங்கள்லாம் கூட பார்த்துருக்கலான்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப அடித்தாங்க. கீழே போட்டு அந்த குழந்தைக்கு மேலே ஏறி அந்த பாட்டியம்மா நிற்கிறாங்க. அவங்களும் ரொம்ப வயசானவங்க. அவங்க கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்களா? குழந்தை பெற்றிருக்க மாட்டாங்களா? அந்த குழந்தைக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும்.